வணக்கம், நான் பாக்கியா 360. இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அப்படின்னா, இந்த பெரிய கணவாய் இன்னைக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து வித்தியாசமா சமைச்சு சாப்பிட போறோம். எப்படின்னா ஃபாயில் பேப்பர்ல வச்சு சுட்டு சாப்பிட போறோம். அது எப்படி பண்றோம் பாருங்க. அப்படியே வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். வணக்கம், இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்றோம். இது க்ளீன் பண்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான். இந்த தோல்லாம் பியாத அளவுக்கு முழுசா எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இந்த தோல்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் ஒன்று செய்ய போறோம். அது என்ன செய்யறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது நல்லா நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம். இங்க ஒன்று எடுங்க, தனியாக எடுங்க, கையில் எடுங்க, கொஞ்சம் என்ன அப்படி வச்சுக்கேன். இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் எடுப்பாங்க. நாங்கள் எப்படி எடுப்போம்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருவோம், இந்த பூட்டை தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு இந்த கொண்டையை மட்டும் உருவிடுவோம். இதை கொண்டைன்னு சொல்லுவோம், இந்த தலையை. கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னா கூட உள்ள அந்த இங்கு பை ஒன்று இருக்கும், அது உடஞ்சிரும். அது உடஞ்சிச்சுன்னா மொத்தத்துக்கு அப்படியே நாஸ்தி ஆயிரும். ஐயோ, இங்கு பை உள்ள மாட்டிக்கிச்சு. சரி, அந்த வாயை நான் பிடிச்சிட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த இங்கு பையோட வாய். இப்போ அந்த பையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எவ்வளவு தண்டி. ஐயோ, இது ஃபுல்லா அந்த இங்கு பை தாங்க. இதை மட்டும் கலக்கி விட்டோமா, ஐயோ கடல் ஃபுல்லா அப்படியே கருப்பாயிரும். இது ஃபுல்லா அந்த இங்கு தான் பார்த்துக்கிறேங்க. இதை வேணா உங்களுக்கு நான் அப்புறமா வந்து தண்ணியில கலக்கி விட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு அது கடல்ல கருப்பாக்குது மட்டும் பாருங்க. இதை தனியா போட்டுடலாம். இப்போ நம்ம கனவை சதை தனியா தலை தனியா எடுத்தாச்சு. இதை தனித்தனியா கிளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கிட்ட எடுப்போம். கொஞ்சம் அந்த தோல் முழுசா வரணுங்கிறதுக்காண்டி உள்பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கணும். இதுதான் கனவா தோடு. இது எப்படின்னா இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குல்ல, லவ் பேர்ட்ஸ், அந்த மாதிரி பறவைங்களுக்குலாம் உணவா கொடுப்பாங்க. அது நல்லா முட்டை விடுறதுக்கு, இனப்பெருக்கம் ஆகுறதுக்கு இது வந்து அதுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு. இது சந்தையில நல்ல ரேட்டு, கிலோ 300 ரூபா 350 ரூபா, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து 500 ரூபா வரை போய்கிட்டு இருக்குது. இதை நம்ம வச்சுக்கலாம். பசங்க வீட்டில் குருவி இருக்கு, யாராட்டும் ஒருத்தங்க அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதனால இது இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம கணவாயை வெட்டிடலாம். எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. தோல் எப்படி உரிக்கிறேன்னு பாருங்க. ஆட்டுத்தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சுக்கிட்டு இருக்கோம். கவனமா உரிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இந்த கனவா தோலை நான் ஏன் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு முழுசா உரிக்கிறேன்னா, இந்த தோல்ல வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய போறோம். நாங்கள் சின்ன வயசுல அப்படிதான் வீட்டில் கொண்டு வருவாங்க கறிக்கு கணவாயில. அந்த கணவாயில இந்த மாதிரி தோலை உரிச்சு அதில் சிரட்டை கொட்டாச்சியில் வச்சு கொட்டு மாதிரி செய்வோம். ஆனால் இது பெரிய தோல், அதை விட பெருசாகவே செய்யலாம். நல்ல தரமாகவும் இருக்கும். இது பார்க்குறேங்க, பாருங்க எவ்வளோ தரமாக இருக்குது பார்த்துக்கிறேங்க. ரொம்ப தரமாக இருக்கும். இது இல்லை 2 இது செய்யலாம், முன்பகுதியில் ஒன்று பின்பகுதியில் ஒன்று செய்யலாம். இந்த தோலை எடுத்தாச்சு.
இதை வச்சுக்கிடுவோம், அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள், கிட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு கொட்டு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் மற்ற கனவை கட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வெட்டிடுவாங்க, வெட்டிட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் அதில் அது பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இப்போ அதை வெட்டாமலே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உரிச்சுக்கிட்டு இருக்கேன். கத்தி எங்கப்பா? ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கு. அப்பா வர மாட்டேங்குது, ஓரளவுக்கு வந்துருச்சு, வர மாட்டேங்குது. இதுக்கு முன்ன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்காதவங்க நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கெல்லாம் நிறையா வரும். இன்னும் நிறையா பிளானிங் வச்சுருக்கோம் வித்தியாசமான வீடியோக்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி வீக்கெண்ட் பாருங்கள். அப்படியே தோலை உரிக்கிறோம், அவ்வளோதான். இந்த பக்கம் தோலையும் ஓரளவுக்கு உரிச்சாச்சு. போ, நல்லா ரஃப்பாக இருக்குதுங்க. இந்த பக்கம் தோல் தான் செம்மையாக நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் உரிச்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் வெட்டுறது ரொம்ப ஈஸிங்க. அப்படியே வெண்ணெய் வெட்டின மாதிரி வெட்டும் கத்தி, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஏன்னா அது எலும்பு முள் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு உயிரினம்ல, நமக்கு இதில் வெறும் மீட்டு மட்டும்தான் இருக்கும். இதையும் உரிச்சு எடுத்தாச்சு. பக்கத்தில் பின்னாடி பசங்க தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, சவுண்ட்லாம் அவங்களுக்கு கேட்கும். எல்லாம் நம்ம பசங்க தான். இந்த ஜவ்வல்லாம் எடுத்துக்கிடுவோம். நாங்கள் இந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ணோம்னா, இப்போ நாங்கள் பாம்பனில் வந்து விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து இருக்கிற ஆர்பரில் தான் இப்போ நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு பண்ணோன்னா, நமக்கு பின்னாடி தீவு பாருங்க, தீவு இங்கிட்டு ஒரு தீவு, அங்கிட்டு ஒரு தீவு, அப்புறம் வள்ளங்கள்லாம் கிடக்குது, கடல் போயிட்டு வந்து இதில் ஒரு நல்ல வியூ கிடைக்குங்கிற வந்து அந்த இடத்துக்கு வந்தோம். அப்புறம் நமக்கு இதை வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் நமக்கு தண்ணி இருக்குது, கடல் தண்ணி ஃபுல்லாக இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒதுக்குப்புறமா யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இதை சுட்டு மசாலா எல்லாம் தடவி சுட்டு நல்லா சாப்பிடலாம். இப்போ இந்த மீட்டை மட்டும் தனியாக பிரிக்க போகிறேன், சிறகை விட்டுட்டு. அதை எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க, நாங்கள் கடல் மேலேயோ இல்லை வீட்லேயோ நாங்கள் இப்படி தான் எடுப்போம். அவங்க மீன் கடையில் அதில் தான் அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. இது எங்கள் ஸ்டைலு. பார்த்தீங்கன்னா மீட்டு தனியாக வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது மட்டுமே ஒரு 3.5 கிலோ வருங்க. ஏன்னா மொத்த கனவா வந்து 5.5 கிலோ இருந்துச்சு. அப்பா நல்ல வெயிட்டுங்க. 2 சைடும் காமிச்சிட்டேன், பார்த்துக்கிறீங்க. இப்போ இதை அப்படியே அல்வா மாதிரி வெட்ட போகிறோம். இந்த சிறகும் தேவைப்படும், இந்த சிறகும் தேவைப்படும். இதையும் நம்ம எடுக்க தான் போகிறோம். இப்போ அதை கறியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது என்னடா அடிக்கிறான்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு உங்க ஃபிஷர்மேன் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வீட்டில் உள்ள பொம்பளை ஆளுகளுக்கும் தெரியும். இந்த கனவாயை இப்படி தட்டணும், நல்லா தட்டுனா தான் இந்த கனவா நைஸ் ஆகும். இந்த கனவா மீன் இவ்வளவு பெரிய கனவா, நீங்க பெரிய கனவா எடுத்து சமைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணியே ஆகணும்.
அப்போனா தான் அதோட சதையெல்லாம் வந்து உங்களுக்கு மிருதுவாக கிடைக்கும். இல்லைன்னா தேங்காய் மாதிரி கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும் கடிசா. வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் கொஞ்சம் சவ்வு இருக்கு, எடுத்துக்கலாம். சவ்வை வெட்டினோம்ல, அதான் கத்தி மலங்கிட்டு வர நைட்டை திட்டிக்கிடுவோம். கழுவிக்கலாம், மண் இருக்கு. சரி, இப்போ ஒரு ஆள் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கலாம். ஜோஸ் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாடியாங்க. இப்படிங்க லைட்டா சவு மட்டும் முடிங்க. இன்னும் அந்த சைடு பிடிங்க நீங்கள். காலையில் எல்லாம் கூடாது, பார்த்துக்கிறேன். எப்படி வெட்டுது பாருங்க தீட்டினதுக்கப்புறம். அது கொஞ்சம் கடிசா உள்ள இடம், அந்த சிறகு உளும்புல உள்ள இது சவ்வு. மீன் பிடிச்சிட்டாங்களா பசங்க? மீன் பிடிச்சிட்டாங்க. அது பட்டர்ஃப்ளை பீஸு, இலத்தின்னு சொல்லுவோம் அதை. அந்த மீன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் இந்த மேலே லைட்டாக இருக்கிற இங்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே வரேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது பாருங்கள். சரி, க்ளீன் பண்ணிக்கிறேன்ப்பா. முடியா எவ்வளோ பெரிய தலை பாருங்க. போ, கண்ணு பாருங்க. இதை வந்து இந்த தலையை இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதோட பல்லு எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த ஆக்டிவஸ் கனவா ஐட்டம்லாம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க கடிச்சா. அது ஏன்னு இப்போ பாருங்க, அது மொத்த பல்லையே பிடிங்காச்சுங்க. ஆத்தி இருக்கு, எப்படி இருக்கு? கிளி சொண்டு மாதிரியே இருக்குதா? கலண்டு விழுந்துருச்சு. கனவாய்க்கு பல்ல பிடிங்கிட்டான். இந்த அருக்கு மேப்பல்லு, அது கீத்தாடை, இது வந்து மேப்பல்லு. இதுலயுமே இந்த கறி சூப்பரா இருக்கும். அத்தாடி எவ்வளவு தண்டியில் இருக்கு பாருங்க. தலையை பிரிச்சு மேயலாம். சோசு பிடிங்க. ஒரு சைடு ஈரல் எடுத்தாச்சு, இன்னொரு சைடு எடுத்தாச்சு. இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பகுதி தான். கண்ணையும் எடுத்துடணும். இதுதான் அந்த கனவா இங்கு கக்குற இடம். இந்த வாய் வழியாத்தான் கக்கும் இங்கு. இதுதான் அந்த ஹோல் வரும். அதில் ஒரு நாக்கு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. இப்பதான் ஓரளவுக்கு அதை பிரிச்சு மேய்ஞ்சிருக்கும். இனி கட் பண்ணணும். தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். அப்போ கிளுக்குன்னு இருக்குங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கனவாயெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க, அப்படியே எங்கள் கூட பகிர்ந்துக்கிறங்க. இல்லை இந்த மாதிரி கனவாயை எப்படி க்ளீன் பண்ணணும் என்னன்னு ஒரு ஐடியா வேணாலும் கேட்டுக்கிறங்க. கட்டிங் தான் இது, கட்டிங் வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து வந்து இதில் இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் கட் பண்ணுறது எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன். அடுத்த வீடியோவில் அதை நம்ம எப்படி சமைக்கிறோங்கிறது வந்துடும். இந்த வீடியோ எப்படி பார்த்துட்டே இருங்க, ஒரே வீடியோவில் போட முடியாது போல. கண்ணே கோழி கொண்டு மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரே வீடியோவிலேயே முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கனவா வாங்கி சாப்பிட ஆசைப்படுறவங்களுக்கு சரி, இதை எப்படி இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் எல்லாம் நாங்கள் காட்டணும்ல. இது எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக க்ளீனிங்கும் கட்டிங்கும் போடுறோம்.
மண்டையில் ஒரு பகுதி, இது கொண்டையில் ஒரு பகுதி, இதுவும் கொண்ட பகுதி தான். இதுதான் அதோட துடுப்பு, சிறகு. பாருங்க எப்படி இருந்தது, எப்படி ஆகியிருக்கும் பாருங்க. இது இன்னொரு பக்க சிறகு. அடுத்ததா கனவா. அவ்வளோ அங்கே கழுவி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கனமா வெண்ணெய் துண்டு வந்த மாதிரி வருதுங்க. ஐயோ, கடிச்சு திங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அப்படி இருக்குது, அல்வா மாதிரி இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆனால் ஆகலாம். ஏன்னா நாங்கள் இப்போ எடுத்தப்போ கொஞ்சம் மைக்கு ஏதோ சார்ஜ் கம்மியாக இருந்து கட் ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ பார்த்து தான் நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ துண்டு துண்டாக வெட்டியாச்சு. நம்ம இந்த கட் பண்ணி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். அந்த சமைக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதோட தொடர்ச்சியை நீங்கள் அதில் பார்க்கலாம். அதெல்லாம் துண்டு துண்டாக போட்டால் போதும். ஏன்னா நாங்கள் வந்து அதை பாய்லர் பேப்பரில் வச்சு சுடத்தான் போகிறோம். அதனால தான் நான் இந்த மாதிரி பெரிய துண்டாக போடுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்ன துண்டாக தாங்க போடணும். சின்ன சின்ன பீஸாக போடணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பீஸு. எலும்பு இருக்காது, முள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது இல்லை, வெறும் கறி மட்டும்தான் இருக்கும். அவ்வளோங்க, எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். நாளைக்கு இதோட part 2 வரும். அதில் நாங்கள் சமைக்கிறது எப்படிங்கிறது வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. சரி, நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள். சரி, எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகேங்க, பாய். நாளைக்கு பார்க்கலாம் அந்த வீடியோவை.